தான் அவருக்கு தான் லெட்டர் வந்து தலைவராக அங்கீகரிச்சுக்கிறாங்க. அருள் எம்எல்ஏ நீக்கப்பட்ட அருள் எம்எல்ஏ வந்து கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு. தேர்தல் ஆணையம் என்பது நாங்கள் தான் தெளிவாக சொல்கிறோம். அந்த புத்தகத்தை எடுப்பா. தேர்தல் ஆணையத்தை தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம், தொடர்ந்து சொல்லி வருகிறோம். 2028/5/2022 பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி அவர்கள் நியமிக்கப்பட்டார். அவருடைய பதவி காலம் 27/5, அதாவது 27/5/2025 3 ஆண்டுகளிலே முடிவுற்றது. இதுதான் எங்களுடைய கட்சியினுடைய விதி. ஆனால் இதையெல்லாம் மறைத்து தவறான, அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு தவறான செய்தியை கொடுத்துருக்கிறாங்க. அப்படின்னா பாருங்கள், எவ்வளோ ஒரு மிகப்பெரிய குற்றத்தை செய்திருக்கிறார்கள். இது எப்படின்னா, அவங்க வந்து என்னை போய் நீக்கிறதுக்கு, என்னை கட்சியை விட்டு நீக்குவதற்கு அதிகாரம் படைத்தவர் மருத்துவர் ஐயா மட்டும்தான். மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மட்டும்தான் என்னை கட்சியை விட்டு நீக்கிற அதிகாரம், வேறு யாருக்கும் இல்லை. உங்கள் மேலே நீங்கள் கட்சி கொடியை பயன்படுத்தினா உங்கள் மேலே வழக்கு பதிவு செய்ய சார், அவங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. எங்கள் பெற்றெடுத்த தந்தை இந்த இயக்கத்தை உருவாக்கி 46 ஆண்டு காலம் உருவாக்கி உழைத்த தலைவர், அவரே கண்கலங்கி என்னிடத்தில் என் உயிர் ஒன்றை தவிர எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கடலூர் கூட்டத்தில் ஐயா அவர் கண்கள் கலங்கி அந்த அழுத காட்சி ஒரு வன்னிய மனசையும், ஒரு அனைத்து சமுதாய மக்கள் மனசையும், குறிப்பாக பெண்கள் மனதை அப்படியே குத்தி கிழிச்சிருக்குது.